இனியா, அவங்க எப்பவோ குடிச்சு முடிச்சிட்டாங்க. நீ இன்னும் குடிச்சிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, போதும். போதும்னு சொன்னா எப்படி? ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கீங்க. இது குடிச்சாதானே கொஞ்சமாவது எனர்ஜி இருக்கும். குடி. ம். போதும் ஆண்டி. குடி. வேணாம் ஆண்டி. குடி. அப்படி என்னத்த பார்த்து கண்ணை கசக்குறீங்க? ஒண்ணு இல்லைங்க. ஒண்ணும் இல்லையா? நான் தான் பார்த்தனே, உங்க கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. என்னதான் நாங்க இனியாவை நல்லா பாத்துக்கிட்டாலும் ஒரு அம்மா பாத்துக்கிற மாதிரி வராதுல்ல. ஆமா, அது எப்படி வரும்? அம்மாவ மாதிரி யாராலையும் பாத்துக்க முடியாது. அதுவே சின்னஞ்சிறுசுக ஏதோ கோபத்துல பிரிஞ்சிருக்காங்க. நீங்களும் உங்க புருஷனும் தான் பேசி கீசி இவங்களை சமாதானப்படுத்தி சேர்த்து வைக்கணும். இல்லங்க, உங்களுக்கு அரசிய பத்தி தெரியாது. அவளுக்கு அவ நினைச்சது நடக்கணும். அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணுவா. குழந்தைங்க அவ கூட இருக்கணுங்கிறத விட அவங்க எங்க கூட இருக்க கூடாது. அதான் அவளோட எண்ணமே. அதனாலதான் சிவத்துக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்க நினைக்கிறோம். நீங்களே பாருங்களேன், இனியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. ஐயோ, out ஆயிட்டேனே. இப்படி ஒருத்திதான் இனியாவுக்கு அம்மாவா வரணும் நாங்க ஆசைப்படுறோம். என் மருமகளை என்கிட்டயே நேரடியா பொண்ணு கேக்குறியா? உனக்கு இருக்கு. என்ன அமைதியாயிட்டீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? சேச்சே, அன்பு மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்றீங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி தாங்க நானும் சொல்றேன். அம்மா இல்லாம குழந்தைங்களை வளர்க்கறது எப்படி கஷ்டமோ அப்படிதான் குழந்தைங்கள அப்பா இல்லாம வளர்க்கறதும். அதுக்குள்ள சந்தோஷப்பட்டா எப்படி? அதுக்குதான் என் புள்ள பாஸ்கர் கூட அவ சேர்ந்து வாழணும்னு அவகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் ஒன்னும் அப்படியே உங்களை மாதிரி விட்டுடுற ஆள் கிடையாதுங்க. எப்படியாவது கஷ்டப்பட்டு பாஸ்கரையும் அவளையும் சேர்த்து வச்சிருவேன் நானு. என்னதான் இருந்தாலும் குழந்தைங்களுக்காக அன்பு இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும். எனக்கு அன்புவை பத்தி நல்லாவே தெரியும். அம்மா, நீங்களே சொல்லுங்க, இப்படி ஆளுக்கு ஒரு சைடு தனியா இருக்கிறது நல்லாவா இருக்கு? குடும்பம்னா பிரச்சனைங்க வரதான் செய்யும். அதுக்காக பிரியறதுதான் வழின்னா ஊர்ல யாருமே ஒண்ணு சேர்ந்து வாழவே முடியாது. ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு, நாளைக்கு அதுக்கு நல்லது கெட்டது நடக்கும்போது பெத்த அப்பா இல்லனா எப்படி? பிறகு இந்த ஊர் உலகெல்லாம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும். நான் சொல்றது சரிதானே? நான் ஒன்ன போட்டு வாங்கலான்னு பார்த்தா நீ ஏன் வாய கிளற? நீ நினைக்கிறது நடக்காது. நான் எதுக்காக இங்க அன்பை கூட்டேன்? அவளும் குழந்தைங்களும் இங்க இருக்கிறவங்க எல்லாரோடையும் பழகணுங்கிறதுக்காகத்தான். நீ வேணும்னா பாத்துக்கிட்டே இரு. இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள அன்பு என் மருமகன்னு நான் சொல்ல வைக்கிறேன். வெப்ப வெப்ப எல்லாம் தெரிஞ்சுதானே நானும் இங்க வந்திருக்கேன். நீ நினைக்கிறது ஒண்ணும் நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். சரிங்க, நீங்க வேலைய பாருங்க, நான் போயிட்டு வரேன். என்னத்தை இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கா? லட்சுமி, லட்சுமி, என்னங்க? அப்படி என்ன பலமான யோசனை லட்சுமி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படியா? நான் ஒண்ணு இல்லைன்னு சொன்னா நீங்க மறுபடியும் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? என்னடா இது வம்பா போச்சு?
நான் கேட்டா ஒண்ணும் இல்லைங்கிற. சரி விடுன்னு சொன்னா ஏன் கேட்க மாட்டீங்கன்னு கேக்குற. இப்ப நான் கேட்கணுமா வேணாமா? நீங்க ஒண்ணும் கேட்க வேண்டாம், விடுங்க. அப்ப உன் பலமான யோசனைக்கு காரணம் அந்த காமாட்சி அம்மா, சரியா? ஆமா, நீ இவ்வளவு யோசனை பண்ற அளவுக்கு அந்த அம்மா அப்படி என்ன சொல்லிச்சு? இல்ல, பேச்சு வாக்குல அன்பு மருமகளா வந்தா நல்லா இருக்கும்னு நான் சொன்னேன். சரி, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லிச்சு? அதுக்கு அவங்க அவங்க பையனோட அன்பை சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நியாயமான ஆசை தானே. சரி சரி, முறைக்காத. இப்போ நாம அதுக்கு என்ன பண்ண முடியும், அத சொல்லு. எப்படியாவது சிவத்துக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கணுங்க. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும். என்னங்க, நீங்க நம்ம ஜோசியருக்கு போனை போட்டு அவரை இங்க வர சொல்லுங்க. ஜோசியரையா? இப்ப எதுக்கு அவரு? எல்லாம் ஒரு காரணமா தாங்க. அப்படி என்ன காரணம் லட்சுமி? பாவம் அந்த மனுஷன். அவரும் தீபாவளி கொண்டாட வேணாமா? ஏங்க, உங்களுக்கு எல்லாமே கிண்டல் தானா? இல்ல லட்சுமி, இப்ப அன்பு குழந்தைங்களா இருக்கிற இந்த நேரத்துல எதுக்கு அவரை கூப்பிடணும்? இல்ல, அவங்க எல்லாரும் வந்திருக்காங்கிறதுக்காக தான் அவரை கூப்பிட சொல்றேன். அவர் வந்தாருன்னா சும்மா வேடிக்கையா எல்லாரும் கூடயும் பேசிக்கிட்டே அன்போட பிறந்த தேதி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்புக்கும் சிவத்துக்கும் ஜாதக பொருத்தம் இருக்கான்னு கேட்டுருவோம். இந்த நேரத்துல இது தேவையா லட்சுமி? இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. அதெல்லாம் இல்லங்க, எனக்கு அன்பு என் மருமகளா வருவாளாங்கிறது தெரியணும். சிவமும் அன்பும் கல்யாணம் பண்ணா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நான் தெரிஞ்சுக்கணும். விட மாட்டியே. சரி இரு, போன் பண்றேன். பண்ணுங்க. ஹலோ சாமி, நான் சபாபதி பேசுறேன். சொல்லுங்கய்யா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் சாமி. என்னய்யா திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல சாமி, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்துட்டு போங்களேன். அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்க, மத்த விஷயம்லாம் நான் நேர்ல சொல்றேன். வந்துடுறேங்கய்யா, வந்துடுறேன். லட்சுமி, ஜோசியர் வரேன்னு சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷங்க. கடவுளே, நான் நினைச்ச காரியம் நல்லபடியா முடியணும். ஐயோ, இதோ வரேன். ஏய் கலை நில்லடி. பாட்டி. ஏய் என்னடி, வீட்ல இருக்கிற இடம் தெரியாது, இங்க ஓவர் ஆட்டமா இருக்கு. ஜாலியா இருக்கு பாட்டி. ஜாலியா இருக்கா? அப்படி என்னடி நம்ம வீட்ல இல்லாதது இங்க இருக்கு? இங்க நிறைய இடம் இருக்கு. சிவா அங்கிளும் சரவணன் அங்கிளும் என் கூட ஜாலியா விளையாடுறாங்க. அந்த பாட்டி எனக்கு ஐஸ்கிரீம்லாம் கொடுத்தாங்க. என்னவோ ஊர்ல இல்லாத ஐஸ்கிரீம் கொடுத்த மாதிரி ஓவரா ஆடுற. உனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது, அதனாலதான் நான் உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கல. இங்க பாருடி, இங்க நாம ஒரு நாள் தான் தங்க போறோம். நான் சொல்றது புரிஞ்சுதானே தலையாட்டுற? உங்க அப்பா கிட்ட பேசுனியா? அப்பா எப்படி இருக்காரு, என்ன பண்றாருன்னு ஏதாவது கவலை இருக்கா உனக்கு? தீபாவளிக்கு அப்பா என்ன பண்ணுவாருன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா? என்ன பாட்டி சொல்றீங்க? தீபாவளிக்கு அப்பா தானே எங்களுக்கு ஏதாவது வாங்கி தரணும். இந்த விஷயத்துல அப்படியே உங்க அம்மா மாதிரியே இருக்க. இங்க பாரு கலை, என்னதான் இருந்தாலும் அவர்தான் உனக்கு அப்பா, புரியுதா? அப்படி போடு 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 அசத்தி போடு. பார்த்து விளையாடணும் கலை. போ போ, நீ போ, தம்பி கூட போய் பார்த்து விளையாடு. போ, பார்த்து போமா செல்லக்குட்டி. என்ன நடக்குது? என்ன ஆண்டி, இங்க தனியா வந்து நின்னுட்டு இருக்கீங்க? தீபாவளி அதுமா இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன, இத நான் சொன்னா விரோதி மாதிரி தெரியும். அவ ஆசைய நான் ஏன் மறுக்கணும்? அன்பு கூட வேண்டாம் தான் சொன்னா. கலை கேட்டதாலதான் ஓகே சொன்னா. பாருங்க, கலை எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. ஆமாண்டா. அதானே, நீ என்னைக்கு உன் ஃப்ரெண்ட விட்டு கொடுத்திருக்க? உண்மையை சொல்லணும்னா அவள மாதிரி நல்லவள நீங்க பார்க்கவே முடியாது. புருஷனை டைவர்ஸ் பண்ண பிறகும் மாமியார கூடவே வச்சிருக்காளே. இதுல இருந்து தெரிய வேணா அவன் நல்லவன்னு. நீ வாய வச்சுட்டு சும்மா இருத்தா. அப்படிப்பட்ட மருமகளுக்கு நீங்க ஏதாவது நல்லது பண்ண வேண்டாமா? உங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல. உள்ள ஏதோ ஸ்வீட் பண்ணிருக்காங்க, நான் போய் சாப்பிடுறேன். ஆமா ஆமா, பாத்து கொஞ்சமா சாப்பிடு. ஏற்கனவே உனக்கு படி ஏற முடியல, மூச்சு வாங்குது. ஆண்டி, உங்களை நீங்க கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? ஏய்
ஏலே பாஸ்கர், பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டல, ரெடியா இரு. எப்ப வரணும்னு நான் சொல்றேன், அப்ப வந்துரு. என்ன டாக்டர், என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க தோட்டத்தை பார்த்து? டாக்டர் வேலையோட சேர்த்து ஃபார்மிங்லயும் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. பரவாயில்லையே, நல்ல விஷயம் தானே, வருங்காலத்துக்கு தேவைப்படும்ல. என்ன சொன்ன? இல்லைங்க, இனி வரும் காலத்துல எல்லாருக்குமே விவசாயம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. சரிங்க, இப்போவாது சொல்லுங்க, அப்படி அங்க நின்று என்னதான் யோசிச்சுட்டு இருந்தீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓகே ஓகே, என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம்னா பரவாயில்லைங்க. சேச்சா, அப்படிலாம் இல்ல. கலையும் பாரதியையும் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன், அவங்களுக்கு என்ன? கலை இப்படி சந்தோஷமா இருந்ததை நான் பார்த்ததே இல்ல. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்க 2 பேருமே இந்த தீபாவளிய ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறது நல்ல விஷயம் தானங்க, இதுல உங்களுக்கு என்ன யோசனை? இல்ல, இந்த சந்தோஷம் அவங்களுக்கு எப்பவுமே கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அட, நானும் அதே தாங்க நினைச்சிட்டு இருந்தேன். இனியா கூட எப்ப பார்த்தாலும் தனியா தாங்க விளையாடுவா. ஆனா இன்னைக்கு கலை கூடயும் பாரதி கூடயும் சேர்ந்து எவ்வளவு சந்தோஷமா விளையாண்டு இருந்தா தெரியுமா? இது நிலைக்கணும்னு தாங்க நான் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்களும் அதே தான் சொல்றீங்க. கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டா மட்டும் அது நடந்துருமா? அதுக்கு நாமளே ஏதாவது முயற்சி பண்ணணும்ல. என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிரலாம். கலையும் பாரதியும் உங்க அண்ணன் சிவத்தோட நல்லா அட்டாச் ஆகணும். நீங்க ரொம்ப ரொம்ப லேட்டு, அதெல்லாம் நடந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இந்த பாரதி பையன் பட்டாசு வெடிக்க பயந்துகிட்டு இருந்தான். சிவன் அவன் கைய புடிச்சு எப்படி பட்டாசு வெடிக்கணும்னு அவன்கிட்ட சொல்லிட்டு இருந்தாப்ல. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு பட்டாசு வெடிக்கிறத பாத்துருக்கணுமே. அது ஓகே தான், ஆனா அது கொஞ்ச நேரத்துக்கு தான். உனக்கு பாரதிய பத்தி தெரியாதா? ஐயோ ஆமாங்க, அவனை மட்டும் நம்பவே முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன டாக்டர், இவ்வளவு ஈஸியான விஷயத்துக்கா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அண்ணனையும் குழந்தைகளையும் சேர்த்து வச்சு ஒரு கேம் விளையாடலாம். என்ன சொல்றீங்க? கேமா? என்ன கேம்? கலர் கேம். கலர் கேமா? அப்படின்னா? கலர் கேம்னா என்னன்னு தெரியாதா? நிஜமாலுமே கலர் கேம்னா என்னன்னு தெரியாதா? தெரியாது. இப்ப வாங்க சொல்லி காட்டுறேன். எவ்வளவு பெரிய டாக்டர் நீங்க, போய் போய் கலர் கேம் தெரியலன்னு சொல்லிட்டீங்க. நீங்க 2 பேருமே போங்க. அவுட். நாங்க அவுட் இல்ல. இனியா தங்கம், மாமா இப்ப ஒரு கேம் சொல்லுவேன், விளையாடலாமா? சரி மாமா, என்ன விளையாட்டு மாமா? கலர் கேம். கலர் கேமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரிஞ்சிருக்கு, உங்க அத்தைக்கு இந்த கேம் தெரியலையாமே. அத்தை, இது ரொம்ப ஈஸியான கேம், ஜாலியா இருக்கும். இப்ப நீங்க ஒரு கலர் சொன்னீங்கன்னா அந்த கலர் எங்க இருக்கோ அத நாங்க ஓடி போய் தொடணும். ஓகே, சூப்பர். சரி தங்கம், இப்ப நான் கலர் சொல்லவா? ஓகே. கலர் கலர் என்ன கலர்? Black கலர். ஏய், இங்க பேண்ட் விடுறா. அடுத்து கலர் கலர் என்ன கலர்? சொல்லுங்க. என்ன கலர் சொல்றது? ரெடி பண்ணி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப நான் சொல்றேன், ஆரஞ்சு கலர். கலர் கலர் என்ன கலர்? நான் சொல்றேன். சரிப்பா. ப்ளூ கலர். ஏய் ஏய், நான் தான் ஃபர்ஸ்ட். எப்படி? டிராக்டர், நீ சொன்ன மாதிரி கலர் கேம் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகுது. ஏங்க, ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குல்ல? ஆமா லட்சுமி. ஏய் சரவணா, மாமா குழந்தைங்களை கூட்டிட்டு போய் ஏதாவது சாப்பிட கொடு. சரி மாமா, வாங்க. தங்க வாங்க 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 சீக்கிரம். பாத்து போங்க. டேய் சிவம், அப்பா நம்ம கண்ணப்பனை கூட்டிட்டு போய் பண்ண விட்டு சுத்தம் பண்ண சொல்லு. நாளைக்கு இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் காட்டணும். ம் சரிங்கப்பா. ஆ
என்ன லட்சுமி அப்படி பாக்குற? ஜோசியக்காரர் வர நேரம் அதான் சிவத்துக்கு வேலையை சொல்லி அனுப்பிட்டேன். எப்படி? நான் மறந்தே போயிட்டேங்க. அவர் தான் வராரு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் ஐயா. வாங்க. வணக்கம்மா. என்னய்யா அவ்வளவு அவசரமா வாசலையே வெயிட் பண்றீங்க? ஜோசியர, நாங்க கூப்பிட்டு வந்த மாதிரி எதையும் காட்டிக்காதீங்க. நான் சொல்றத மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்க ஐயா. சிவத்துக்கு நாங்க ஒரு பொண்ணு பாத்திருக்கோம். அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. இது சரியா வருமா, ஜாதகம் என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஜோசியரே. நீங்க சாதாரணமா எல்லாருக்கும் பாக்குற மாதிரி பார்த்து சொல்லுங்க. நாம அப்புறம் பேசிக்கலாம். அவ்வளவுதானமா? என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஜோசியரே, சிவம் இப்ப வீட்ல இல்ல. அவன் வர்றதுக்குள்ள ஜாதகத்தை எல்லாம் பார்த்து முடிச்சிடணும். இல்லன்னு வைங்களேன், அவன் ரொம்ப கோவப்படுவான். ஏன்னா அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரிங்கம்மா, அப்படியே பண்ணிடுவோம். ஜோசியர, சொன்னது ஞாபகத்துல இருக்கட்டும். உள்ள வாங்க. வாங்க ஜோசியரே, வாங்க உட்காருங்க. என்ன ஜோசியர, நல்ல நாள் எதுமா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? இந்த பக்கமா ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருந்தேன். வந்ததா வந்துட்டோம். ஒரு 8 உங்களை பாத்துட்டு போலாமே வந்தேன். சரி சரி. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க ஜோசியரே. நம்ம சிவத்துக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்களேன். அதுக்கு என்னமா, தாராளமா சொல்லிடுவோம். ஜாதகத்தை மட்டும் கொடுங்க. லட்சுமி, போய் சிவன் ஜாதகத்தையும் இனியா ஜாதகத்தையும் எடுத்துட்டு வா. சரிங்க. ஆத்தி, இப்ப என்ன நாடகத்தை போட போறாங்கன்னு தெரியலையே. என்னங்க ஐயா, தீபாவளிக்கு சொந்தக்காரங்களா வந்திருக்காங்க போல. நாங்கெல்லாம் சொந்தக்காரங்க ஒண்ணும் இல்ல, சும்மா தெரிஞ்சவங்க தான். விடுங்கம்மா, அம்மாவை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு அவங்க யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்கன்னு. இந்தாங்க ஜோசியரே, கொடுங்க. பாருங்க. முதல்ல சிவன் தம்பியோட ஜாதகத்துல குரு எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா? ஆஹா, இந்த மாசம் 15க்கு மேல குரு வீட்டுக்கு வராரு. ஜோசியர, குரு யாரு? சிவத்தோட புது அசிஸ்டண்டா? ஓ, நீ இன்னும் தம்பியோட தான் இருக்கியா? தயவு செஞ்சு தம்பியை விட்டு விலகிரு. அப்பதான் அவருக்கு நல்லது நடக்கும். யோ, வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? ஏய், கொஞ்சம் சும்மா இருங்க. நீங்க பாருங்க ஜோசியரே. இந்த வருஷம் புதிய உறவுகள் இந்த குடும்பத்துக்கு வரப்போகுது. வீட்ல அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அவருக்கு தொழில் அமோகமா இருக்கும். இந்த வருஷம் சிவன் தம்பி சாதுவா மாறிடுவாரு. நீங்க நினைச்ச மாதிரியே தம்பிக்கு கல்யாண யோகம் கூடி வருது. மகாலட்சுமியே உங்க வீடு தேடி வரப்போறாம்மா. நீங்க நினைச்சதெல்லாம் கைகூடுமா? நல்ல நாள் அதுமா. நல்ல செய்தி சொல்லிருக்கீங்க ஜோசியர. நான் என்னங்க சொன்னேன், இருக்கிறத சொல்றேன். ஐயா, வேற யாருக்காவது ஜாதகம் பார்க்க வேண்டியது இருக்கா? ஜோசியரே, ஒரு நிமிஷம் இருங்க. அன்பு, இங்க வாமா. ஆண்டி, இங்க வா. அன்பு, நீயும் ஜாதகம் பாத்துக்கோ. வரப்போற குரு பெயர்ச்சி உனக்கு எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். ஐயோ இல்ல ஆண்டி, எனக்கு வேணாம். என்னம்மா நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? நான் சொன்னபடி நடக்கும். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைங்க. இல்ல, ரொம்ப ராசியான ஜோசியரு. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதுக்கு ஜாதக நோட்டு வேணும்ல. ஜாதகம் இல்லனா என்னமா, பிறந்த தேதி மாசம் வருஷத்தை சொல்லுங்க, மத்தது நான் சொல்றேன். சொல்லுமா.
ஆஹா, அற்புதமான ஜாதகம்மா. ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம். வாழ்க்கையில பல சவால்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுக்கு எல்லாமே நல்ல காலம்தான். வாழ்க்கையில நல்லது நடக்கும், ஆரோக்கியமா இருப்பீங்க. இனி உங்க வாழ்க்கையில சுபிக்ஷங்கள் வந்து சேருமா. ஜோசியரே, சுப நிகழ்ச்சியா? சும்மா அடிச்சு விடாதீங்க. உண்மையதாமா சொல்றேன். அவங்களுக்கு இனிமே எல்லாமே நல்லதா தான் நடக்க போகுது. அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல துணை கிடைக்க போகுது. அப்போ என் மகனும் மருமகளும் கூடிய சீக்கிரமா ஒண்ணு சேர போறாங்கன்னு சொல்றீங்க?